பாத்தீங்களாங்க, உங்க பேத்திக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா 2 நாள் சாப்பிடாம கொள்ளாம தண்ணியை குடிச்சிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவ? இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுங்க. அவ வரட்டும், வாங்குற வாங்கல தன்னால சாப்பிடறாளா இல்லையான்னு பாருங்க. ஈஸ்வரி, நீ வேற அந்த புள்ளகட்ட சத்தம் போட்டு மனசை வெறுக்க வச்சிடாத. பக்குவமா எடுத்து சொல்லித்தான் அதை சாப்பிட வைக்கணும். மது வரா. ஏய் மது, இங்க வா. ஏய் மது, கூப்பிடுறது காதல விழலையா? வா இங்க. நான் எதுக்காக வரணும்? உங்க முன்னாடி வரதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா? ஈஸ்வரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அம்மாடி, தாத்தா கிட்ட வாம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு நிக்கிற? தாத்தா கிட்ட வாடா, வா. மது, இன்னைக்கு உன் அம்மா ஸ்கூலுக்கே வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதையும் நீ சாப்பிடலையாமே, வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிருக்க. ஏமா இப்படி பண்ற? சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஹேய் செவந்தி, நீயும் உன்னை சேர்ந்தவங்களும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் போன் வாங்கி கொடுக்கற வரைக்கும் மது சாப்பிட மாட்டாடி. இதுக்கு மேலயும் நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தாங்காது. வந்து சாப்பிட. தொடாதீங்க. மது, இதுக்கு மேலயும் நான் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனா மயக்கம் போட்டு கீழே விழுவேன், அவ்வளவுதானே? எனக்கு அப்படி ஒண்ணு நடந்தா ஸ்கூல்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இல்லனா அவங்களே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்க சொல்லுவீங்க. இதானே நடக்கும்? சும்மா என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. மது, அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடி. சும்மா கதை. ஏண்டி என்ன இப்படி வதைக்கிற? மது, என்ன நீ அம்மாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்காக தானே அம்மா இப்பெல்லாம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கியும் கொடுத்துட்றாங்க. இந்த போன் வாங்கி தர்றதுக்கு மட்டும்தான் அம்மா யோசிக்கிறாங்க. அதுவும் உன்னோட நல்லதுக்காக தான். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் என்ன விளையாடுறதுக்கு அச்சித்தப்பா போன் கேக்குறேன்? அதனால நான் கெட்டு போறதுக்கு? படிக்க யூஸ் பண்றதுக்கு தானே கேக்குறேன். அதையே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் செவந்தி ஏற்கனவே உன்கிட்ட சொன்னாங்கல்ல, படிப்பு சம்பந்தமா உனக்கு போன் தேவைப்படுதுன்னா அவங்களோட போன் நம்பரை உன் டீச்சர் கிட்ட கொடுத்து அவங்க அனுப்புற அந்த பாடத்தை நீ அதுல இருந்து படிச்சுக்க வேண்டியதுதானே? அதெல்லாம் சரியா வராது ஆண்டி. இவங்க நினைச்சா எனக்கு இப்பவே ஒரு போன் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இவங்களுக்கு வாங்கி தரதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா என்ன இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் சாப்பிடாம இருந்து அப்படியே செத்து போயிட்டா ஒரு தொல்லை விட்டது நிம்மதியா இருக்கலான்ற எண்ணத்துல இருக்காங்க. இது புரியாம நீங்க எல்லாரும் எனக்கு நல்லதுக்கு போன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி? யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? தொலைச்சிடுவேன் பாத்துக்க. இந்த மாமியார் கழுவி இன்னமா வர விடுது. இவ்வளவு குறை சொல்லி பேசுற அளவுக்கு உனக்கு திமிர் குடி போச்சுல்ல? அப்படியே இன்னொரு மாதிரி அடிச்சேன்னு வச்சுக்க, தலை பின்னாடி திரும்பிட பாத்துக்க. என்னத்த நீங்க? இவ சின்ன குழந்தை, இவளை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவள? சின்ன குழந்தை? சின்ன குழந்தை மாதிரியா பேசிட்டு இருக்கா? யாரோ எதிர்கிட்ட பேசுற மாதிரில பேசிட்டு இருக்கா?
உனக்காகவும் உன் நல்லதுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாசத்தை புரிஞ்சுக்காம நீ பட்னியா கிடந்து செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதான் இவ உனக்கு போன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான்னு தேள் கொட்டுற மாதிரி வார்த்தையால இவளை கொட்டிட்டு மனவேதனையை உண்டு பண்ணிட்டு இருக்க. உன்னை பெத்தவ இருந்திருந்தாலும் உன்னோட இந்த அட்டுழித்த பொறுத்துக்க முடியாம உன்னை தலை கீழே தொங்க விட்டு போன் கேட்கிற உன் வாயிலேயே சூடு வச்சிருப்பா. ஆனா இவ உன்னை அப்படி எல்லாம் பண்ணாம பாசத்தோடையும் பணிவோடையும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறா பாரு. அதனாலதானே நீ காயப்படுத்திட்டு இருக்க. 2 நாளா நீ சாப்பிடலன்னு ஐயோ என் பொண்ணு சாப்பிடாம இருக்காளே, அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காடி. ஆனா நீ என்னடான்னா உன் இஷ்டத்துக்கு இவகிட்ட பேசிட்டு இருக்க. உனக்கு இதுதான் முதலும் கடைசியும். இவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ இன்னொரு தடவை பேசுன, அப்புறம் உனக்கு பேசறதுக்கு வாயே இருக்காது பாத்துக்க. சரி விடு ராஜேஸ்வரி, அது ஏற்கனவே கோபத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வேற அடிச்சு அதை இன்னும் இது பண்ற, விடு. எப்படிங்க விட முடியும்? முளைச்சு 3 எல்லாம் விடல, கை நட்டி பேசுறா பாத்தீங்களா? அரைஞ்சு அழ வச்சிட்டீங்கல்ல, இத வச்சே பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற.